தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ கட்சியிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இது இப்பொழுது நடைபெற்ற சம்பவம் அல்ல, 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிட்டு 9 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர் செல்வப்பெருந்தகை. செல்வப்பெருந்தகை மங்களூர் தொகுதியில் மணி சின்னத்தில் போட்டியிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் திருமாவளவனுக்கும் செல்வப்பெருந்தகைக்கும் பணப்பிரச்சனை. இதன் காரணமாக 2008ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விலகினார் செல்வப்பெருந்தகை. அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். 2010ஆம் ஆண்டு அவர் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். பின்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். தற்பொழுது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தலைவர் பதவியிலிருந்து விலகினார். தற்பொழுது அவர் திமுகவுக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியில்தான் அவர் முதலில் சட்டசபை உறுப்பினராக செல்வப்பெருந்தகை தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. செல்வப்பெருந்தகை ஏற்கனவே புதிய தமிழகம், புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகளில் இருந்தவர். பின்பு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்தார். பின்பு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு சென்றார். பின்பு காங்கிரஸ் கட்சிக்கு சென்றார். தற்பொழுது திமுகவுக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ செல்வப்பெருந்தகை கட்சியிலிருந்து விலகி பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.